தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் மூலம் முதற்கட்டமாக மண்ணிவாக்கம் முதல் நெமிலிச்சேரி வரை 1081 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நெமிலிச்சேரி முதல் மீஞ்சூர் வரை 1075 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30.5 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட உள்ள வெளிவட்ட சாலையின் 2ஆம் கட்ட பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 130 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 34 ஆற்றுப்பாலங்கள், 2 ரயில்வே மேம்பாலங்கள், புதிய அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். ஒரு மாநிலத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளில் சாலை கட்டமைப்பு வசதி மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. சாலை கட்டமைப்பு வசதியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப மாநிலம் முழுவதும் புதிய சாலைகளை அமைத்தல், புதிய பாலங்களை கட்டுதல், ஏற்கனவே உள்ள சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை மாநகரை சுற்றி அமைந்துள்ள பிரதான தொழில் வளர்ச்சி மையங்களை இணைக்கும் வகையிலும், இப்பகுதிகளில் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் வெளிவட்ட சாலை அமைத்திட முதற்கட்டமாக தேசிய நெடுஞ்சாலை 45 உள்ள வண்டலூரில் தொடங்கி தேசிய நெடுஞ்சாலை 4 நசரத்பேட்டை வழியாக தேசிய நெடுஞ்சாலை 205 உள்ள நெமிலிச்சேரி வரை 6 வழிச்சாலையாக அமைத்திட தமிழக அரசால் முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் வடிவமைப்பு, கட்டுமானம், நிதி, இயக்கம், ஒப்படைத்தல் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன்படி 1081 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மண்ணிவாக்கம் முதல் நெமிலிச்சேரி வரையில் அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை வெளிவட்ட சாலையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 205 உள்ள நெமிலிச்சேரியில் தொடங்கி தேசிய நெடுஞ்சாலை 5 பாடியநல்லூர் வழியாக திருவொற்றியூர், பொன்னேரி, பஞ்சட்டி சாலையில் மீஞ்சூர் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1075 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சென்னை வெளிவட்ட சாலையின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்துள்ள சென்னை வெளிவட்ட சாலை 6 வழிச்சாலையுடன் சேவை சாலைகள், 1 ரயில்வே கடவுச்சாலையுடன் கூடிய பரிமாற்ற வழி மேம்பாலம், 3 பெரிய பாலங்கள், 2 சிறு பாலங்கள், 3 சாலை மேம்பாலங்கள், 8 வாகன கடவுகள் மற்றும் 18 பாதசாரி கடவுகள் ஆகிய வசதிகளை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியிலிருந்து சென்னைக்கு வரும் கனரக பெட்டக வாகனங்கள் மற்றும் இதர வாகனங்களால் சென்னை புறநகர் பகுதி சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறைந்து அதனால் ஏற்படும் காலதாமதமும் தவிர்க்கப்படும். மேலும் வேலூர் மாவட்டம் பசுமாத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தொளவேடு, காஞ்சிபுரம் மாவட்டம் தழுதாலிக்குப்பம் மற்றும் கடப்பாக்கம், தருமபுரி மாவட்டம் வெங்கடதாரஹள்ளி மற்றும் நாகர்கூடல், திருவண்ணாமலை மாவட்டம் அனக்காவூர், விழுப்புரம் மாவட்டம் தானமானியம் மற்றும் பாலப்பட்டு, சேலம் மாவட்டம் சூளாங்குறிச்சி, நாமக்கல் மாவட்டம் கோம்பைப்பேடு, படைவீடு மற்றும் காமாட்சிபுரம், ஈரோடு மாவட்டம் சிக்கள்ளி, உப்புக்காரப்பள்ளம் மற்றும் குமாரவலசு, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் திருக்கலார், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், ஆறுகாட்டுத்துறை, அய்யனார் கோயில் மற்றும் கொள்ளித்தீவு, விருதுநகர் மாவட்டம் சங்கரமூர்த்திப்பட்டி, பாலவனத்தம், நென்மேனி மற்றும் சேத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் மானூர், தூத்துக்குடி மாவட்டம் கூட்டாம்புளி மற்றும் முக்காணியாத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் ஆய்க்குடி, நெடுவயல் மற்றும் திருக்குறுங்குடி, திருப்பூர் மாவட்டம் சிக்கராபுரம், தண்ணீர்பந்தல், கூட்டுப்புளி மற்றும் ஆண்டியூர் ஆகிய இடங்களில் 129 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 34 ஆற்றுப்பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் மாளிகை, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தரக்கட்டுப்பாடு உட்கோட்ட அலுவலகம் மற்றும் ஆய்வகம், திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள
உட்கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உட்கோட்டம் மற்றும் பிரிவு அலுவலகம் என 1,02 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திறந்து வைத்து அடிக்கல் நாட்டிய பணிகளின் மொத்த மதிப்பு 2286 கோடியே 91 லட்சம் ரூபாயாகும். மேலும் நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் 16 பேருக்கு கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை முதன்மை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன், GMR குழும நிறுவனத்தின் தலைவர் திரு ஜி மல்லிகார்ஜுன ராவ், GVR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு கே கங்கா பிரசாத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.